ஒலிவத்தை யாருக்கு ஒப்பனையாக பேசுகிறார்? ஒன்று, ஒலிவம் என்பது யூத ஜனங்களுக்கு ஒப்பனையாகவும், காட்டு ஒலிவம் என்பதை புறஜாதிகளுக்கு ஒப்பனையாகவும் பேசுகிறார். இப்போ ஒரு 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 இயல்பான ஒரு நல்ல ஒலிவம் ஒன்று இருக்கிறது. அந்த நல்ல ஒலிவத்தில் இருந்த அந்த கிளை அந்த எஜமானனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், அந்த செடியில் இருந்த அந்த கிளை ஒலிவ கிளை எஜமானனின் எதிர்பார்ப்பை அதை என்ன செய்யல, நிறைவேற்றவில்லை. உடனே எஜமான் என்ன செய்கிறார்? அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத கிளையை வெட்டி எரிந்து விட்டு அவர் எதை எடுக்கிறார்? ஒரு காட்டு ஒலிவ மரத்தின் கிளையை எடுத்து அந்த வெட்டப்பட்ட இடத்தில் என்ன செய்து கொள்ளுகிறார்? ஒட்டி கொள்ளுகிறார். இப்போ வேறு எது? ஒலிவம். வேர் எடுத்து வெளியே வருகிற அந்த சாரம், வேறுனால் அந்த செடி முழுவதற்கு ஒரு சாரம் போகிறது, ஒரு சத்து போகுதில்ல, அது எதற்குரியது? ஒலிவத்துக்குரியது. ஆனால் அனுபவிக்கிறது எது? காட்டு ஒலிவம். பலன் கொடுக்கிறது எது? காட்டு ஒலிவம் இல்லையா? அந்த பலனுக்கு காரணமாய் இருக்கிறது எது? ஒலிவம். அந்த வேர், ஒலிவத்தின் வேர். அதுதான் அவர் சொல்லி கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் ஆடுகளாய் இருக்கிற இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு செல்லுங்கள். அப்படிதான் சொல்லுவார். புறஜாதிகளிடத்தில் போவதற்கு இயேசு சொல்லவில்லை. அதற்கு காரணம் என்ன? இன்னும் இயேசு சிலுவையில் என்ன செய்யல? மரிக்கல்ல. மரணத்திற்கு பிறகுதான் உலகத்திற்கு என்ன உண்டாயிற்று? ரட்சிப்பு உண்டாயிற்று. சிலுவை மரணத்திற்கு பிறகுதான். இப்போ இன்னைக்கு சிலரெல்லாம் சொல்லுவாங்க, இயேசு அப்போ புறஜாதிகளை வேறு விகற்பமாய் பார்த்திருக்கிறார் அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க. ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகுதான் உலகத்திற்கு ரட்சிப்பு வருகிறது, மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்போ இயேசு மீட்கும்படி அவர் வருகிறார். முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு வருகிறது? இஸ்ரவேல் வீட்டாருக்கு வருகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு வருகிறது. ஆனால் அந்த இஸ்ரவேல் வீட்டாரோ இரட்சகரை சரியாக என்ன செய்யவில்லை? புரிந்து கொள்ளவில்லை. நம்மை இரட்சகரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இரட்சகரை மதிக்கவில்லை, இரட்சகரை புரிந்து கொள்ளவில்லை, இரட்சகருக்காக தங்களை அர்ப்பணிக்கலை. அப்படித்தான். அப்போ ஆமென், அந்த சுபாவப்படி ஒலிவமாக இருக்க வேண்டிய கிளைகள் சுபாவப்படி என்ன எப்படி இல்லை? ஒலிவமா இல்லை. உடனே எஜமானன் சொல்லுகிறார், அந்த கிளைகளை வெட்டி எறிந்து விட்டு வேறொன்றை எடுத்து ஒட்டுங்க. அப்படி ஒட்டப்பட்டவர்கள் தான் இந்த ரோம திருச்சபை. அப்படி வெட்டப்பட்டவர்கள் தான் நீங்களும் நான். அப்படி வெட்டப்பட்டவர்கள் தான் புறஜாதிகளாகிய நாம். அப்போ கர்த்தர் நம்மை ஒலிவத்தினுடைய வேரில், ஒலிவத்தினுடைய சாரத்தில் நம்மை யாராக மாற்றினார்? உடன் பங்காளிகளாக மாற்றினார். அல்லேலூயா. வேர் ஒலிவத்தினுடையது, வேர் எடுத்து தருகிற சாரம் ஒலிவத்தினுடையது. ஆனால் பலன் கொடுக்கிற நான் காட்டு ஒலிவம். அந்த இடத்தில் நான் வருவதற்கு தகுதியானவன் அல்ல, இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு தகுதியானவன் அல்ல, இந்த ஜெபத்தை செய்வதற்கு தகுதியானவன் அல்ல, இந்த ஊழியத்தை செய்வதற்கு தகுதியானவன் அல்ல. ஏதோ கிருபை. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நான் தகுதியானதினால் இந்த கிளையோடு ஒட்டப்படவில்லை, மரத்தோடு ஒட்டப்படவில்லை. அவன் தகுதி இழந்ததினால் தான் நான் ஒட்டப்பட்டேன். நான் சொல்லுது புரியுமா இல்லையா? நான் சொல்லுது புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். நான் தகுதியானதினால நான் ஒட்டப்படவில்லை, நான் தகுதி உள்ளவனாய் இருந்ததினால ஒட்டப்படவில்லை. அவன் தகுதி இழந்ததினால் நான் தகுதியாக்கப்பட்டேன், ஒட்டப்பட்டேன். அதனால தான் சொல்லுகிறார், பிள்ளைகளே, அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் என்ன செய்யப்படாது?
பெருமை பாராட்டக்கூடாது. சிலர் பலகீனம் உள்ளவர்கள், சுவாச பலகீனம் உள்ளவர்கள், ஊழியத்திலே தோற்று போனவர்கள், சுவாச வாழ்க்கையில தோற்று போனவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தோற்று போனவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார். அவர்கள் தோற்று போனார்கள் என்று பிரசங்கிப்பதற்கு அல்ல தெய்வம் உன்னை அழைத்தது. அல்லேலூயா. பலரும் தோற்றதினாலேயாக்கும் உன்னை இந்த இடத்துல தெய்வம் கொண்டு வந்தார். சவுல், நல்லா கவனிக்கணும், சவுல் ஒரு இழப்பை சந்திக்கவில்லை என்றால், சவுல் நிராகரிக்கப்படவில்லை என்றால் தாவீதுக்கு வேலை உண்டோ? இல்லை, தாவீதுக்கு வேலை இல்லை. அப்ப சவுல் எனக்கு உபகாரம் செய்திருக்கார் என்று சொல்லதான் சொல்ல வேணும் இல்லையா? அதனாலதான் சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்களும் நானும் ஒலிவத்தினுடைய வேரில் பங்காளிகளானோம், ஒலிவத்தின் சாரத்தை உட்கொள்ளும் பங்காளிகளானோம். இது நமக்கு திறமைக்கு கிடைத்தது அல்ல, சிலருடைய இழப்பினால் நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. அதனால ஜீவித காலம் முழுவதும் பயத்தோடு ஜீவியம் பண்ணணும், யாரையும் குறை சொல்ல நிற்கப்படாது. அல்லேலூயா.